நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome to Ramraj Bunians Back to School, powered by iTex Dazzler, co-presented by Super Washing Powder. இன்னைக்கு நம்முடைய கிளாஸ் ரூமுக்கு யார் வர போறாங்க? பாலாஜி, what is this? அராஜக நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே போகுது பாலாஜி. நானும் சரி, நீ ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால ரொம்ப பொறுமையாகவே போயிட்டு இருந்தேன். கடைசியில் நீ உள்ள கடை போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த பசங்களுக்கு வாழைத்தாறு கொண்டாந்து எவ்வளோக்கு விற்கிற? சார் கடை போகிறதுக்கு இல்லை சார், ஹெல்த்துக்கு நல்லதுன்னு எங்கள் அம்மா கொடுத்து விட்ருக்காங்க. பட் இப்படி தொடர்ந்து நடந்துச்சுன்னா யூ நீட் டு முட்டி போட வச்சுருவேன். ஓகேனாப்பா? அப்புறம் கிளாஸ்ல இருந்து யாருன்ட்ட சப்போர்ட் வரக்கூடாது. இப்போ ஆல்ரெடி இந்த சேனல் நீங்கள் வந்து உட்காந்து பாருங்க, முட்டி போட்ட மாதிரி தான் இருக்கு. இவ்வளோ வளர்ந்து ஃபெயிலாகி உட்காந்து தான் முட்டி போட்ட மாதிரி தான் இருக்கு பாலாஜி. ஓகே, இன்னைக்கு வரப்போற கெஸ்ட் இந்த பாலாஜி மாதிரி மோசமான பையன் கிடையாது, ஆனால் சுமாரான மோசமான பையன் தான். அது சுமாரான மோசமான பையன், அதாவது ஓ அளவுக்கு இல்லைங்கிறதுக்கான ஒரு அதுக்காக எல்லாரும் படிக்கும்போது படிச்சுட்டு என்ன ஆவ அப்படின்னு கேட்டா நான் டாக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம கிளாஸ் ரூமுக்கு வரப்போற ஒரு 10ஆம் கிளாஸ் முடிச்சோடனே தெளிவாக சொல்லிட்டார், நான் நடிகராகத்தான் போறேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன காரணம் தான் அதை விட அபரிமிதமான ஒரு காரணம். அது என்ன, அவர் இங்கே வந்தோடனே நம்மளே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இயக்குனர் மற்றும் நடிகர் திரு பாண்டியராஜன் அவர்கள், அவர் தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ் ரூமுக்கு வரார். லெட்ஸ் வெல்கம். அது எப்படின்னா கிளாஸ் ரூமுக்குள்ள வரல தலை குனிஞ்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த உயரத்தை கம்மியாக வச்சிருக்கோம். ஆனால் நீங்கள் டபக்குன்னு உள்ள வந்துட்டீங்க. நம்ம சைஸுக்கெல்லாம் தலை குனிஞ்சோம்னா உட்காந்து வர மாதிரி இருக்கும், படுத்து தவிர்த்து வந்த மாதிரி இருக்கும், அதான் நிமிந்து வந்துருக்கு. எப்படி சார் இருக்குங்க கிளாஸ் ரூம்? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு படிக்கல ரொம்ப கிளாஸுக்கு போகிறது சந்தோஷமாம்ல, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? நல்லா படிக்கணும், மார்க் வாங்கினா அது கஷ்டம், போய் உட்காந்துட்டு வர்றது தானே. அது ரைட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கூட பறந்து நம்மள மாதிரி இல்லை, உன் அளவுக்கு மோசம் இல்லை சொன்னீங்களே. நீ ஆட்டத்தெல்லாம் சேர்ந்துக்காத, உன் கேட்டகரியே வேற. ஆமாம், அது எக்ஸ்ட்ராடினரி கேட்டகரி. எங்கே படிச்சீங்க சார்? மாடல் ஹை ஸ்கூல். மாடல் ஹை ஸ்கூல்னா சைதாப்பேட்டையா? சைதாப்பேட்டை. ஓ, மாதிரி உயர்நிலைப் பள்ளி. ஓகே. எப்படி ரொம்ப தங்கமான படிக்கிற பிள்ளை இல்லை? இல்ல மிடு, அந்த பின்னாடியும் போயிடுறது இல்லை, முன்னாடியும் வந்துடுறது இல்லை, கொஞ்சம் நடுவுலனா லைட்டா பாஸ் ஆவீங்களா? லைட்டெல்லாம் பாஸ் பண்ணணும், 35 மேல இருக்குல்ல. அதான், அது என்ன உலகமகா சாதனை மாதிரி சொல்றீங்களே. 36. ஆமா. என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பிடிக்கலாம் அப்படிலாம் கேட்க முடியாது, சப்ஜெக்ட்லாம் பிடிச்சா போறோம், அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. ரொம்ப பிடிச்சது அப்ப இருந்த இன்னசென்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்கூல் டைம்ல இருந்த ஜாலி, யார்ட்டையும் பயப்படாம ஹாப்பியா, வாத்தியாருக்கும் பயப்படுற மாதிரி நடிச்சுட்டு, வீட்டுல வந்து நல்லா படிக்கிற மாதிரி நடிச்சுட்டு, அந்த நடிப்பு அங்கதான் பழகணும். அங்கேயே நடிப்பு பழகியாச்சு. கிளாஸ் ரூம்ல எப்படி பையன்? லாஸ்ட் பெஞ்சா, ஃப்ரண்ட் பெஞ்சா, டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி நல்ல பேரா? அப்படிலாம் இல்ல, ஏதாவது எங்கேயாவது வம்பு தும்பு நடந்ததுன்னா இந்த பாண்டியன் இருக்கான பாருங்க, அதுல இருக்கணும். நான் வம்பு தும்புல இருந்தா அதுல இருக்கணும். நல்ல பிள்ளை. வேணுகோபால் ஹெட் மாஸ்டர், அவர் எங்க பார்க்கும்போது என்ன அந்த கல்யாண சுந்தரம் 2 பேர் பார்த்தாருன்னா, வாங்கடாங்க எங்க சுத்துறீங்க, கிளாஸை தவிர எங்கெல்லாம் சுத்துறீங்க, நீ உருப்பிடவே மாட்டேற வாழ்க்கையில, நீ அவ்வளவுதான்டா. அவரை பார்க்கும்போது நாங்கள் அப்படிதான் மாட்டுவோம் ஒரு இடத்துலையும். ஆனா ரிசல்ட் வாங்க போறேன், பார்த்தா இந்த ஃபெயில் ஆனவங்களாம் ஒரு லிஸ்ட், 2 லிஸ்ட்ல நான் பாஸ் ஆன லிஸ்ட்ல நிக்கிறேன். இப்ப ஃபீல் பண்ணி என்னடா பிரயோஜனா, ஏன் இங்க வந்து நிக்கிற அப்படின்னாரு. சார் நான் பாஸ் ஆயிட்டு, ஐயோ அது நம்ப முடியவில்லை அப்படின்னா இப்படிதான் இருக்கணும். விளையாடும் போது விளையாடணும், படிக்கும் போது படிக்கணும். எவ்வளவு மார்க்? வாழ்க்கையில பாஸ் ஆகி கோபிநாத் முன்னாடி நிக்கிற, இதை விட என்ன வேணும்? ஐயோ, என்ன இதுக்கெல்லாம் கை தட்டாத வெக்கமா இல்ல? வாழ்க்கை முழுக்க ஃபெயில் ஆகி இதே கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்கேன். அவர் சொன்னது கை தட்டினாங்க. அவர் சொன்னதுக்கு கை தட்டினேன். ஸோ லைஃப்ல ஜெயிக்கிறோம், அதான் முக்கியம். ஓகே, உங்க 2-3 பேர் பேசையில சொன்னீங்க, கல்யாண சுந்தரம்னு ஒருத்தர், 2 பேரை பார்த்தாலும் 2 பேர் வாங்க அப்படின்னு மாஸ்டர் சொல்லுவாரு. அப்புறம் யாரோ ஒருத்தர் ரவி கூட, ரவி, இவங்களும் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா? இன்னைக்கு வரைக்கும். ஓ, அதாவது பள்ளி தோழர்கள் கூட பேசும்போது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொண்டாட்டிலாம் வந்து இது வெயிட் பண்ணு, அவங்க பேசியிருக்கோம். வேற யாருக்கும் நம்ம பேசினால ஒய்ஃப் வந்து இங்க ஒரு முக்கியமான வாங்க அப்படிலாம் கூப்பிடுறாங்க, நம்ம பசங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. பள்ளி தோழர்கள் கூட பேசும்போது மட்டும்தான் பேசிட்டு வாங்க அப்படின்றாங்க. இந்த 2 பேருமா சேர்ந்து அடிக்கடி உரண்டை இழுத்து வம்பிழுத்துலாம் மாட்டிப்பீங்க, ஏன்னா பார்த்தாலே கூப்பிட்டு ஏதாவது சந்தேக பார்வையோடய இருக்கக்கூடிய 2 என்ன அது மாதிரிலாம் பண்ணி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் ஞாபகம் இருக்கா? ஸ்கூல் கோஎஜுகேஷன். ஆமா, ரெடி. அப்போ லெட்டர் எழுதி கொடுக்குறது, நம்ம லெட்டர் எழுதுலாம் வேற விஷயம், அது எல்லாம் ரொம்ப நடக்கல. நம்ம லெட்டருக்கு தான் வேற கதை வேணாம். நான் இவங்களுக்கு எல்லாம் எழுதி கொடுக்குறது, காசு
எழுதி கொடுத்து அது காசு வேற கொடுப்பாங்க. நானா கேக்குறது இல்ல. என்ன லெட்டர் எழுதுனா வீட்டுக்கு லெட்டர் எழுதுறது அது மாதிரி இல்ல அவன் லவ் பண்ற பொண்ணுக்கு 4 லெட்டர். எவ்வளவு ஒரு அற்புதமான பணி. அது என்ன கண்ணதாசன் பாடல்கள் சினிமா பாடல்லாம் எடுத்து அதுல கொஞ்சம் அதுவும் பிட்டுதான். அவங்களுக்கு தெரியாது. சோ இதெல்லாம் எழுதுனது நீங்க நினைச்சுப்பாங்க. ஆமா அதுல ஓரளவுக்கு நம்மளது மானே தேனே அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் போட்டு ஒரு போட்டு அதுக்கு வந்து ஒரு காபி வாங்கி தருவாங்க, சுண்டல் வாங்கி தருவாங்க. எல்லாம் முடிஞ்சா ஒரு 20 பைசா 25 பைசா காசு கொடுப்பாங்க. நீங்க அந்த மாதிரி எழுதி கொடுத்து ஏதாவது சக்சஸ் ஆயிருக்கா சார்? இல்ல ஏன் கேக்குறேன்னா அந்த வேலையை இப்ப தொடர சொல்லியா உனக்கு? இல்ல சார், உனக்கு வேஷம் கொடுக்கறதே பெரிய விஷயம். சரி, நீங்க நண்பர்களுக்கு எழுதி கொடுத்துருக்கீங்க, நீங்க எழுதி கொடுத்துருக்கீங்களா? எழுதி கொடுத்து உடனே இப்ப ரிட்டர்ன் போஸ்ட் வந்திருக்கு. அப்பவே படிக்கிறதுலாம் கிடையாது. என்ன இருக்குல்ல லெட்டர் எதுக்கு படிச்சு ஒழுங்கா வேலைக்கு போங்க, வாழ்க்கையை பாருங்க, அவ்வளவு அட்வைஸ் பண்றவங்கலாம். அது என்ன இருக்குலாம் தெரியல, ஒரு ஆர்வத்துல அதான் கடைசி கடிதம். சோ பலருக்கு காதல் கடிதம் எழுதி கொடுத்த உங்களுக்கு ஒரு காதல் கடிதம் கூட ஒர்க் அவுட் ஆகல. ஆமா, நல்லது. நீங்க வந்து இங்க நிக்கிறேன், இல்லனா எங்கேயோ போயிருப்பேன். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் தன்னுடைய வாழ்க்கையில அது வெளிப்படையா, பாண்டியராஜ் சாருடைய கேரக்டருமே கூட அதுதான், வெளிப்படையாக எல்லாத்தையும் பேசுறவர், அது வெளிப்படையா பேசுறாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். அதுக்கு முன்னால நம்முடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அவரை உள்ள களத்துல இறக்க போறோம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்டோட பேர் வந்து சம்திங் சம்திங். இங்கிருந்து யாராவது ஒருத்தர் உங்க போட்டியாளரா நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே போட்டி போடுவாங்க, யாரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே தெரியும். அந்த ரைட் கண்ணாடி மாளவிகா. Let's play something something. படிக்கிற காலத்துல ரொம்ப துருன்னு பட்டம்லாம் விட்டு காத்தாடி விடுறது, காத்தாடி விற்கிறதுன்னு பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணவர். அவங்க கிளாஸ் ரூம்ல பயங்கரமான பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்றவர் இந்த கிளாஸ் ரூம்ல என்ன பண்ண போறார், அதுவும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட போட்டி போடுறப்ப என்ன பண்ணுவார் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதோட ஃபர்ஸ்ட் டைம் இது சம்திங் சம்திங். இங்க இருக்கக்கூடிய பொருட்களை தொட்டு என்னன்னு கரெக்டா சொல்லலாம், அவ்வளவுதான். சிம்பிளான விஷயம் மாதிரி இருக்கும், ஆனா சிம்பிள் கிடையாது. ஓகே, ரெடி தானே? போலாமா? ரெண்டு பேர் ரெடியா? சோ ரெண்டு பேர் ரெடியா இருக்காங்க. லெட் பிகின் தி கவுண்ட் டவுன். ரெடி ஸ்டெடி கோ. கம் ஆன் கம் ஆன். சீக்கிரம் என்ன? சரி ஓகே, கை எடுத்துறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கை தூக்கிட்டாரு, கரெக்டா சொல்லணும். கையை எடுங்க. என்ன அதுக்கு என்ன ரிசர்ச்சா? அந்த இன்னொரு கையை எடுங்க. அட வைங்க, கையை தூக்கி ஆச்சுல, கையை எடுங்க. எக்ஸைட்மென்ட். என்னது அது? கப்பு கப்பு. என்ன கப்பு? குளிக்கிற கப்பு. குளிக்கிற கப்பு. ஜெயிச்சா கொடுப்பாங்க. ஜெயிச்சா என்ன கொடுப்பாங்க? இது வரைக்கும் வாங்கியிருந்தா தானே தெரியும். பாத்துருக்கோம்ல. ஓகே, சோ ஜெயிச்சா கொடுக்கிற கப்பு. கப்பு கப்பு. நீங்க கண்டுபிடிச்சியா மாளவிகா? என்னது அது? ட்ராஃபி. ட்ராஃபி தான். ஓகே, இல்ல அவங்க அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க, கவலைப்படாதீங்க. ஆமா, இல்ல பயப்படலாம் வேண்டாம். உங்களுக்கு கரெக்டா இதுக்கு மார்க் உண்டே. வாழ்த்துக்கள். 4 மார்க்ஸ். 4 மார்க் கிடைச்சிருக்கீங்க. 5 ஆப்ஜெக்ட் இருக்குது. 4 4 4ன்னு போனீங்கன்னா 20 மார்க்ஸ் இங்கேயே கிடைச்சிரும். ஓகே ஓகே, ரெடியா? ஈஸியா இருக்கா? இல்ல ஒரு குத்து மதிப்பா இருந்தது, ஆனா பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட். ரெடி பசங்களா? ரெடி கோ. சார் கண்டுபிடிங்க. ரொம்ப நேரம் இருக்கு. ஓகே, கை எடுத்துருங்க பாண்டியராஜ் சார், இன்னொரு கை எடுத்துருங்க. ஹலோ, அந்த கேப்ல திரும்ப வைக்க முடியாது. ஆனா உங்க கண்ணு போற போக்க பார்த்தா உள்ள ஏதோ வெடிகுண்டு இருக்க மாதிரி எனக்கு பயமா இருக்குங்க. அப்படியே பாக்குறாரு, அப்படியே லெஃப்ட் ரைட் அப்படின்னு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லவா? சொல்லுங்க. கோஸ்ன்னு நினைக்கிறேன். நினைக்கலாம் கூடாது. கோஸ். மாத்திலாம் சொல்ல கூடாது. கோஸ். கோஸ். கோஸ்னா வாட் இஸ் தட்? முட்டைகோஸ். முட்டைகோஸ். ஓ, முட்டைகோஸ். ஓகே, எடுத்து பாத்துருங்க. அப்போ வெளிய இருக்குவா? வெளியில தான். ஆஹா, என்ன இது? ஆனா ஒண்ணு சொல்றேன், முட்டைகோஸை முதல்ல கண்டுபிடிச்சால ஒருத்தன், அவங்க கூட இவ்வளவு எக்ஸைட் ஆயிருக்க மாட்டான். ஆஹா கண்டுபிடிச்சிட்டே யுரேகா அப்படின்ட்டு ஓடிடுவாராட்டு இருக்கு. ஓகே, மூணாவது ஆப்ஜெக்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போறாங்களான்னு பார்க்கலாம், யார் இந்த தடவை ஜெயிப்பாங்கன்னு. லெட் பிகின் தி கவுண்ட் டவுன். ரெடி ஸ்டெடி குட். எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க கை தூக்கி 15 வருஷம் ஆச்சு.
போதும். ஓகே பார்க்கலாம். ஆனா மாளவிகா தப்பா சொன்னீங்கன்னா அவருக்கு தான் சான்ஸ். ஓகே வாட் இஸ் தட்? Golf ball. கால்ஃப் பாலா? அது பால். அது வரைக்கும் ஷுவர் எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே உங்க ஆப்ஷன் என்ன? பில்லியர்ஸ் ஆடுவாங்கல்ல. ஆமா அந்த குச்சியா? அந்த குச்சி இல்ல, அந்த பால். ஓ அந்த பால் தான். அந்த பால். பால்ங்கிறது நீங்களே இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா. முதல்ல இப்போ நான் என்ன பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்டை எடுத்து பார்ப்போம். பட் எனக்கு அது வந்து பாலாஜி இங்கே வந்து அதை எடுத்து பார்த்து அவர் என்ன தீர்ப்பளிக்கிறாரோ அதான் கடைசி முடிவு. ஏன்னா ஆகப்பெரிய அறிவாளி யாரோ வாங்க மிஸ்டர் பாலாஜி வந்து, அதாவது மற்றவங்க பார்க்காம சொல்லணும், நீங்கள் பார்த்து சொல்லணும், அவ்வளோதான். அதை வெளியில் கையில் எடுங்க. ரைட். என்னது? ஏன்னா இதில் இப்போ குழப்பம் என்னன்னா, இது கால்ஃப் பாலா இல்லை ஸ்னூக்கர், ஐ மீன் பில்லியர்ட்ஸ் விளாட்றதுக்கான பாலாங்கிறது. இது வந்து பில்லியர்ட்ஸ் விளையாடுற பால் தான் சார். ஏன் பாண்டியராஜ் சார் சொல்கிறாங்கன்னு சொல்றீங்களா சார்? அவர் தொட்டு பார்த்து அவர் கண்ணு ரியாக்ஷன் ஐ பாலை வச்சே நான் கண்டுபிடிச்சேன். இந்த பால் அந்த பால் வச்சு பிடிச்சா அப்போ இது பில்லியர்ட்ஸ் பால் தான். நீ எந்த கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? ஆக்சுவலாக கால்ஃப் பால்ல அந்த டாட்ஸ் கொஞ்சம் இருக்கும் அந்த கிரிப்புக்காக. இது வந்து பிளைனா இருக்கும். ஆக 3 ஆப்ஜெக்டும் தொடர்ந்து பாண்டியராஜன் அவர்கள் கண்டுபிடித்து விட்டார். வாழ்த்துக்கள். சைதாப்பேட்டை வீரர் அடுத்தும் சாதிப்பாரா என்று பார்க்கலாம். ஓகே லெட்ஸ் பிகின் தி கவுண்டவுன். ரெடி ஸ்டெடி shoot பாஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. தெரியல என்னமோ என்னது? Torch light. ஷுவரா? Sure. ஓகே நீங்க கடைசி வரை கண்டுபிடிக்க முடியல. என்ன போங்க. அப்ப சார் ஒரு டியூப் லைட். வேணே குமார். டார்ச் லைட் இஸ் தி ரைட் ஆன்சர். வெரி குட் மாளவிகா, வெல் டன். என்ன கன்ஃபியூஸ் ஆச்சு உங்களுக்கு? அதெல்லாம் கேபேஜ் எல்லாம் கண்டுபிடிச்சு விட்டீங்க, முட்டைக்கோஸ் அப்படின்னு. அதான் டைம் பத்தல. ஓ டைம் பத்தலையா? ஒரு 2-3 நாள் வேணா வீட்டுக்கு எடுத்து போய் வச்சு பாருங்க. எங்க எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆச்சு? இந்த ஆப்ஜெக்ட் ஈஸியானதா? இல்ல அது வந்து ஒரு நான் நினைச்சேன் இந்த அசோகர் பில்லர் தேசப்பற்று அந்த மாதிரிலாம் யோசிச்சேன். ஆனா மேல அதுக்கான விஷயமே இல்ல. அது ஹேண்ட் பண்ணுது கொஞ்சம் கீழே பேஸ் இருந்த கவனியில. பரவாயில்ல, 4 மார்க் தான் போயிருக்கு இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் 4 மார்க்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி யாருன்னு பார்க்கலாம். அடுத்ததுக்கு போங்க அப்படியே. ஓகே லாஸ்ட் ஆப்ஜெக்ட் நம்முடைய சம்திங் ரவுண்ட்ல இந்த தடவை யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். லெட் பிகின் தி கவுண்டவுன். ரெடியா இருக்கீங்க? ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்க சின்ன பிள்ளையா இருந்தப்பே அது கை தூக்கிடுச்சு. ஓகே இருந்தாலும் சரி பாப்போம் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருந்தது. ஓகே கரெக்டா சொல்றாங்களான்னு பாப்போம். இல்லாட்டி பாண்டியா சாருக்கு தான் ஆப்ஷன். ஓகே ஆர்ம் லிஃப்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. என்னது இது? ஆர்ம்லனா இது எக்சர்சைஸ் பண்றதுக்கு. எக்சர்சைஸ் பண்றதுன்னு இது வாட் இஸ் தட்? டக்குன்னு சொல்லுமா, என்ன கேட்டு தொலை போறாரு. ஆமா ஃபுல் எக்சர்சைஸ் பாடி எங்க இருக்கு? அது என்னன்னு சொல்லுங்க. அது எக்சர்சைஸ் பண்றதுக்கான ஒண்ணு. அது பேரை கண்டுபிடிக்கிறதான விஷயம். I don't know name but ஓகே பட் ஆனா ஆக்ஷன்ல சொல்லிட்டேன் இதான் அப்படினு. சோ இப்படி பண்றது என்ன பாலாஜி? இப்படி பண்றது டபுள்ஸ். டபுள்ஸா? ரெண்டு பக்கம் இருக்குல்ல சார், அத டபுள். அதனால டபுள்ஸா? அட சண்டால. ஒண்ணெல்லாம் படிக்கல தான் நான் டபுள்ஸ் அடிக்கணும். அப்ப சிங்கிள் சிம்பியா அத? ஓகே உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சா? முடிஞ்சு. அதுக்கு அப்புறம் நான் ஏன் கை தூக்காம இருந்தேன்னு இப்பதான் யோசிக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டமே ஏன் கை தூக்கலன்னு. ஆமா அது ஒண்ணா சிக்னல் கொடுத்தது நீங்க கேட்டிருப்பீங்க. முடிச்சிட்டேன். ஹிட்லாம் பார்த்தேன். அங்கேயே பார்த்துட்டேன். ஓ எத்தனை கிலோன்னு கேட்டாலும் கேட்பாரு நினைச்சிட்டீங்களோ? அப்படி எதுவும் கடைசியில ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னாரு. 2 கிலோ டம்பிள்ஸான்னு எடை போட்டுக்கிட்டு கீழே அந்த பொண்ணு கை தூக்கிருச்சு. இவ்வளோ பெர்ஃபெக்டாலாம் இருக்கக்கூடாது. பாண்டியராஜன் நல்லா சமாளிப்பாருனாங்க. என்னமா சமாளிக்கிறாரு. டம்பிள்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். சோ லாஸ்ட் 2 ஆப்ஜெக்ட்ல மாளவிகா தூள் கலப்பிட்டாங்க. சோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் பாண்டியராஜன் சோஃபா 12 மார்க் 12 மார்க்ஸ் இருக்கார். நாட் பேட். நம்ம 36 37 தானே. இங்க 12 இப்பயே எடுத்துட்டோம். நீங்க தொட வேண்டியதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அவ்வளவுதான். இது நமக்கு அது போதுமானது. எப்படி இருந்தது இந்த ரவுண்ட்? ஈஸியா இருந்ததா? ஒரு குழந்தை ஆயிட்டுமா திடீர்னு கடையெல்லாம் பார்த்துட்டு அதுவும் மைண்ட் ஓடுது. இதுவா இருக்குமா தப்பா சொல்லிட்டு போறோம். என்ன பதட்டம். குழந்தையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. சோ நைஸ். அதான் எங்களுக்கு வேணும். திரும்ப கிளாஸ் ரூமுக்கு அந்த ஃபீல் தான் வேணும். ஆனா எங்களால பட்டம்லாம் கொண்டாட முடியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் தான் நீங்க பண்ணிக்கணும். ஸோ இந்த தொட்டு பார்த்து கண்டுபிடிச்சு அப்படி கியூரியஸாக கண்ணெல்லாம் உருட்டி ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். நீங்கள் இதுலலாம் ஓகே. சப்ஜெக்ட்லாம் எப்படி? ஏதாவது சப்ஜெக்ட்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், சயின்ஸ், ஜிகே அந்த மாதிரி ஓகே. ஓ ஜிகே ஓகே.
ஸோ சப்ஜெக்ட்ல எல்லாத்துலேயும் ஓகே அப்படிங்கிறாரு. ஜிகே ஓகே, மற்ற சப்ஜெக்ட் வீக்கா இல்லை ஸ்ட்ராங்கா அப்படிங்கலாம் அவர் ஆன்சர் சொல்றதுலேயே தெரிஞ்சிடும். அடுத்து நம்ம விளையாட போகிற ரவுண்டு பேர் இங்கி பிங்கி பாங்கி. ஆனால் கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ரவுண்ட். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப மீட் பண்ணலாம் இங்கி பிங்கி பாங்கில. இது ராம்ராஜ் பனியன் பேக் டு ஸ்கூல் பவர்ட் பை ஐடெக்ஸ் டாஸ்லர் கோ பிரசன்டட் பை சூப்பர் வாஷிங் பவுடர். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Ramraj Banians Back to School powered by iTex Dazzler co-presented by Super Washing Powder. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண பாண்டியராஜன் அவர்கள் இந்த மூளைக்கு வேலை கொடுக்கும் இங்கி பிங்கி பாங்கில என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலா ரொம்ப சிம்பிள் தான் அதோட ரூல். உங்களுக்கு 10 சப்ஜெக்ட் நாங்களே கொடுத்துருவோம். இந்த 10 சப்ஜெக்ட்ல உங்களுக்கு பிடிச்ச 6 சப்ஜெக்ட் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அது என்னன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதுலேருந்து தான் கேள்வி கேட்போம். அப்போ எல்லாமே நீங்கள் சொல்கிறது தான், பதிலும் நீங்களே சொல்லிடணும், அவ்வளோதான் விஷயம். உங்களோட சேர்ந்து இவங்களும் விளையாடுவாங்க. உங்களுக்கு பதில் தெரிகிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் பதிலை சொல்லிவிட்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு பஸ்ஸரில் லாக் பண்ணிக்கலாம். ஒருவேளை அதுக்கப்புறம் சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பாலாஜி தவிர நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, ஏன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அவங்க என்ன சூஸ் பண்ணியிருக்காங்களோ நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப லாக் பண்ணலாம். அதனாலலாம் ஒன்றும் மார்க்கெலாம் குறையாது. நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் யூ வில் கெட் 5 மார்க்ஸ். ஸோ 6 கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன், உங்களுக்கு டோட்டலாக ஒரு 30 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ரெடியா? எல்லாம் புரிஞ்சிருச்சு தானே? இல்லை மையமாக மண்டையாட்டுறீங்க, அதனால தான் கேட்குறேன். ரூல்ஸ்லாம் புரிஞ்சிருச்சு தானே? ஏறு இப்போ தான் ஏறுது. ஓகே, ஏன்னா ஏற்கனவே ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் கை தூக்க மறந்துட்டேன் நீங்கள், அதனால் இப்போ தெளிவுபடுத்திடலாம் அவன்ட்டு. ஓகே, ரெடியா? ஓகே, இங்கி பிங்கி பாங்கில பாண்டியராஜன் அவர்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்? லெட்ஸ் see. அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம், ஸ்போர்ட்ஸ், சயின்ஸ், ஹிஸ்டரி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஜியோகிராஃபி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜெனரல் நாலேஜ், தமிழ். 10 சப்ஜெக்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் எது சூஸ் பண்ண போறீங்க? உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியுமே. அவங்க ஒரு ஆர்வத்தில் சொல்றாங்க, நீங்க சூஸ் பண்ணலாம். தமிழ். 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 திரு பாண்டியராஜன் அவர்கள் சூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தமிழ். கேள்வி: இவர்களில் எந்த கவிஞருக்கு மகாகவி பட்டம் வழங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி திருவள்ளுவர். மகாகவி பாரதியார். மகாகவி பாரதியார் ஆப்ஷன் பி. ஷுவரா இருக்கீங்க? ஆப்ஷன் பி மகாகவி பாரதியார். பசங்க கிட்டே கேட்டுக்கிறீங்களா? எல்லாரும் பிங்கிறாங்க. ஷுவரா நீங்க? ஏன்னா 5 மார்க்குங்க. ஷுவரா? ஆப்ஷன் பி மகாகவி பாரதியார். அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார். பிடிச்ச சப்ஜெக்ட் தமிழ்னு சொல்லியிருந்தார். மிகச்சரியான விட, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். 5 மதிப்பெண்கள் எடுத்தோடனே 5 மார்க்ஸ். சூப்பர். ஸோ ரெண்டாவதா என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் பாண்டியராஜன் என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுவார்? அனிமல் கிங்டம். ஜிகே. 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 ஜிகே கொஞ்சம் ஓகே அப்படின்னாரு, பட் பசங்க சொல்றதுனால கேட்கிறாரு நினைக்கிறேன். கேள்விதான். 10 ரூபாய் நோட்டில் எந்த மிருகம் காணப்படுவதில்லை? நான் ஒரு 3 மிருகங்கள் சொல்ல போறேன். ஆப்ஷன் ஏ காண்டாமிருகம், ஆப்ஷன் பி மான், ஆப்ஷன் சி யானை. பாருங்க, ஆன்சர்லாம் டப்புன்னு கண்டுபிடிப்பாங்க. யானை இல்லை. ஆப்ஷன் சி யானை. அதுதான் இல்லைன்னு நினைக்கிறீங்க, மீதி 2 இருக்கதான் நினைக்கிறீங்க. என்னப்பா? என்னங்க ஒரு ஏன்னா இது என்ன சொன்னீங்க? காண்டாமிருகம் இல்லைன்னு சொல்றாப்ல. கரெக்டா? உங்களை நம்பி சொல்லலாமா? ஏ இல்லைன்னா என்ன பண்ணுது? இதுல பி இருக்கு, 3 பேர் ஏ வச்சிருக்காங்க, 4 பேர் யுனானிமஸ் தான் ஏ சொல்லல. ஒரு ஹெல்ப் மட்டும் கேட்டுங்க. 10 ரூபா நோட்டு கொடுங்க. ஓ, ரொம்ப சிம்பிள்ல. அதுக்கு நீ பதில் சொல்லுன்னு சொல்லாமே, ஏன் இப்படி சுத்தி வளைக்கணும்? நீங்க கேட்டுங்க. ஒரு ஆள் மட்டும் பி வச்சிருக்காங்க, அதனால நீங்க கூட கிராஸ் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அப்ப ஜஸ்டிஃபைடா இருக்கானே பார்த்துக்க முடியும். என்னன்னா இருக்கு. இருக்கா? இல்ல. அதுதான்டா நான் சொன்னேன். சொல்றாரு. இல்ல, இவனுக்கு பேச்ச கேட்டு இருக்கு. நம்ம குழப்பறத நம்மளே குழப்பிடுவோம். யானை இல்ல சார். யானை இல்ல. ஆப்ஷன் சி தான் உங்களுடைய ஆன்சர். ரொம்ப பெருசு 10 ரூபா நோட்ல பிரிண்ட் பண்ண முடியாதுன்னு யோசிக்கிறீங்களா? அப்படி கூட யோசிக்கலாம்ல. ஆனா லாஜிக்கலா யோசிக்கிறது முடிவு பண்ண பிறகு இப்படி குழப்பறாரு. இல்ல, நீங்க யானைன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. யானை இல்ல சார் அப்படின்னு உறுதியா யானையும் கண்டுபிடிச்சது நீங்க தான், 10 ரூபா நோட்டையும் கண்டுபிடிச்சது நீங்க தாங்கிற மாதிரி தான் சொல்றீங்க. அப்போ ஒரு லாஜிக் ஏதாவது இருக்கணும்ல. ஏன் யானை இல்ல சார்? யானை இல்ல சார், இதுக்கு லாஜிக்கே இல்ல சார். ஆனா யானை இல்ல சார். ஓகே ஜிகே, நீங்க ஓகே இல்ல.
ஏன்னா the right answer is option B மான். மான் அதுல இருக்காது. 10 நோட் இப்ப வேணுமா? வீட்டுக்கு போய் பாத்துக்கிறீங்க. சோ தேர்ட் சப்ஜெக்ட் பாண்டியராஜன் அவர்களுக்கு என்ன பார்க்கலாம். பசங்களா என்ன சூஸ் பண்ண சொல்ல போறீங்க? சார் என்ன ஹிஸ்டரியா? ஓகே. அவருக்கான கேள்வி 1000 வருடம் பழமையான யானை குகைகள் எங்கு காணப்படுகிறது? யானையை பிடிக்காதுன்னா விட்ட போனது. ஓகே. 1000 வருடம் பழமையான யானை குகைகள் எங்கு காணப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ கேரளா, ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம், ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா. மத்திய பிரதேஷ். ஏன்? ஏன்னா அந்த ஊரை பார்த்தது ஓ நீங்க போனது இல்ல. ஓகே பசங்க என்ன கிளாரிஃபை பண்ணிக்கங்க. ஒரு 3 பேர் ஏ, 4 பேர் ஏ வச்சிருக்காங்க. கேரளா 4 பேர் கேரளா வச்சிருக்காங்க. மாத்திக்கலாம். பசங்களுக்காக மாத்திக்கலாம். பசங்களுக்காக மாத்திக்கலாம். ஏன் நமக்கு கேரளானவே யானை யானை எல்லா திருவிழாலையும் இருக்கு. ஆனா கேரளால எங்க குகை கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? கேரளால நமக்கு தெரிஞ்சு குகை யானை ஓகே, குகை பாலாஜி ஓகே, அறிவு அது மாதிரி யானை இருக்கு. குகை மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா. ஏன் அங்கேயும் போனது இல்லையா? இல்ல இல்ல அங்க எலிஃபென்ட் ஆஃப் கேவ்ஸ் ஒரு இடம் பாத்துருக்கேன். எலிஃபென்ட் ஆஃப் கேவ்ஸ் நட பாத்துருக்கீங்க? ஆமா. ஓகே. எலிஃபென்ட் ஆஃப் கேவ்ஸ் பாத்துருக்கேன். அதனால அது கண்டிப்பா இது சிங்க் ஆகிறதுக்கு சான்ஸ் ஒரு சிங்க் ஆக சான்ஸ் இருக்கு. ஓகே. சோ அவர் வந்து எலிஃபென்ட் ஆஃப் கேவ்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நான் போன மாதிரி ஞாபகம் இருக்குன்னு அதை சிங்க் பண்ணி சொல்ல ட்ரை பண்றாரு. இது ஒரு கட் ஃபீலிங்கா ஓரளவு கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கீங்களா? கான்ஃபிடென்ட்டா தான் இருக்காரு. ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா பாண்டியராஜன் சூஸ் பண்ணிருக்காரு. ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா இஸ் தி ரைட் ஆன்சர். சூப்பர். பரவாயில்லையே ஓரளவு கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க. சோ ஃபார் 3 கேள்விக்கு 2 கேள்வி கரெக்டா பதில் சொல்லி 10 மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காரு. வாழ்த்துக்கள் சார். சூப்பர். So what's the next subject you are going to choose? Animal kingdom. அவருக்கான கேள்வி இவைகளில் தண்ணீரில் நீந்த பாதங்களில் தோலால் ஆன துடுப்பு உடைய பறவை எது? அதாவது தண்ணீரில் நீந்துவதற்கு வசதியாக பாதங்களில் தோலால் ஆன பறவை எது? ஆப்ஷன் ஏ வாத்து, ஆப்ஷன் பி மீன் கொத்தி பறவை, ஆப்ஷன் சி நாரை. நாரை. ஆப்ஷன் சி நாரை. ஸ்டாக் எல்லாரும் ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணிக்கங்க. இந்த வாட்டி நீங்க நம்பலாமா? எதுலடா? கிங்ஃபிஷர் ஜஸ்ட் இப்படி போய் மாறுவல்ல. ஸ்டாக் ஸ்விம் பண்ணுமோ இப்படி தண்ணியில. டக் ஸ்விம் பண்ணுவல்ல தண்ணியில. ஸ்டாக் வந்து வெறும் சும்மா நிக்கும்ல தண்ணியில. டக்கு தானே நீந்தோம். டக்குக்கு எங்க கால்ல ஸ்கின் இருக்கா? இருக்கு. அப்ப எப்படி அது ஸ்விம் பண்ணுது? லாக் பண்ணிடுங்க, டைம் ஆயிடுச்சு. நாரையா? பசங்களை நம்பல. நாரையை தான் நம்புறீங்க. நாரை தான் உங்களுக்கு பிடிச்சது. நாரையை பிடிச்சி அதுக்கு என்ன பண்ண? அனிமல் கிங்டம் பசங்க சூஸ் பண்ணாங்க, அதை நம்பி தான் நீங்க சூஸ் பண்ணீங்க. ஆனா பசங்களை நம்பல, அதற்கான தண்டனை அனுபவிக்கிறீர்கள். நாரை என்பது தவறான விடை. அவன் தான் மாஞ்சு சொல்றானே. ஆப்ஷன் ஏ வாத்து என்பது சரியான விடை. இன்னும் 2 சப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, வாட் இஸ் தி நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பாண்டியராஜன் சார் சூஸ் பண்றார் பார்க்கலாம். ஜியோகிராஃபி. போன முறை மாதிரி இந்த தடவையும் பசங்க சொல்றதே சூஸ் பண்றாரு. இவைகளில் எந்த பெருங்கடலினை கொண்டு தேதி வரிசை குறிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ இந்திய பெருங்கடல், ஆப்ஷன் பி அட்லாண்டிக் பெருங்கடல், ஆப்ஷன் சி பசிபிக் பெருங்கடல். இவங்க பேச்ச நம்பி நான் பாட்டுக்கு ஜியோகிராஃபியை சூஸ் பண்ணி விட்டனே அப்படிங்கிறீங்களா? கடல் கடந்து போய் ஏதாவது ஒன்று சொல்லித்தான் எப்படி மாறுது? தேதி எங்க மாறுது? ஆமா, அதாவது அந்த தேதி வரிசை எப்படி குறிக்கப்படுது? இந்திய பெருங்கடல். அதான் நம்ம பக்கமா இருக்கு அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் ஏ இந்திய பெருங்கடல். இது எந்த கணக்குல இருந்து சொல்றீங்க? இது எந்த வரிசையில நீங்க நம்ம கண்ட்ரில இருந்து ஆரம்பிச்சிடலாம்னு பார்த்தேன். சரி, நம்ம தாயவளையா பழகிட்டோம், போக வர இருக்கோம் அப்படிங்கிறதுனாலயா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிட்ட தான் பசிபிக் ஓஷன். சரி, அதனால அது ஒரு இன்டர்நேஷனல் கண்ட்ரி. ஓ இதெல்லாம் பசிபிக் சொல்றாங்க. அப்ப பசிபிக் ஓஷன் போயிடும். என்னங்க இது? இப்ப பசிபிக்கா? பசிபிக் எல்லாரும் பசிபிக் ஓகேவா? பசிபிக் தான். சி தான் பசிபிக். கரெக்ட் தான். போ. சோ பசங்களை இந்த முறை அவர் நம்பினாரு. 2 முறை பசங்க உங்களுக்கு சரியா உதவல, இந்த முறை உங்களுக்கு உதவல.
அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. நல்ல பசங்க, உங்களுக்கு சரியா தான் உதவி இருக்காங்க. ஆப்ஷன் சி பசிபிக் பெருங்கடல் அப்படிங்கிறது சரியான பதில். சோ இன்டர்நேஷனல் டேட் லைன் அங்கதான் கிராஸ் ஆகுது. அவனுடைய லாஜிக் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டான். சொன்னேன்ல. சூப்பர். அப்ப இப்போ எவ்வளவு மார்க்? 15 மார்க்கா? அடே அப்பா, கிட்டத்தட்ட பாஸுக்கு வந்துருவீங்க போல் இருக்கே, பள்ளிக்கூடத்தை தாண்டிடலாம் போல் இருக்கே. பாப்பா இப்ப 10th ஸ்கோரையும் தூக்குறீங்களான்னா இனிமே சேலஞ்ச். ஓகே, அடுத்த சப்ஜெக்ட் பாண்டியராஜன் அவர்களுக்கு. உங்களோட லாஸ்ட் சப்ஜெக்ட் இது சயின்ஸா? சயின்ஸ் சயின்ஸ். சோ லாஸ்ட் சப்ஜெக்ட் சயின்ஸ் சூஸ் பண்ணிட்டார். அவருக்கான கேள்வி, வானம் நீல நிறமாக காணப்படுவது ஏன்? ஆப்ஷன் ஏ ஒளிச்சிதைவு, ஆப்ஷன் பி ஒளியின் பிரதிபலிப்பு, ஆப்ஷன் சி ஒளி விலகல். ஒளிச்சிதைவு. ஒளிச்சிதைவு. ரொம்ப திருத்தமா சொல்றீங்களே, என்ன படிச்சிருக்கேன். படிச்சிருக்கீங்க? படிச்சதுன்னு தான் சொல்றீங்க. ஓகே, பசங்களோட ஆப்ஷன்ஸ் 3 பேர் பி, அவங்களும் பி. அவங்க எல்லாருமே ஒளியின் பிரதிபலிப்பு, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டா நீங்களாம் சொல்றது? ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டால அது ப்ளூவா இருக்கு. 4 பேரும் பி சொல்றாங்க. ஒளிச்சிதைவு. படிச்சது எதையோ படிச்சது எங்கேயும் ஞாபகம் இருக்கு. தமிழ் மீடியம் இல்ல, அங்கே கேள்வி அப்படிதான் இருக்கும் இல்ல? அப்படிதான் இருக்கும், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே, ஆப்ஷன் ஏ ஒளிச்சிதைவு பாண்டியராஜன் சூஸ் பண்ணிக்க. நான் யாரையும் நம்ப தயாரில்ல. பள்ளியோட படிச்ச காலத்துல இருந்து எனக்கு ஞாபக சக்தி மிக்க சிறந்த குழந்தை அப்படிங்கிற நம்பிக்கையில சொல்லிக்காரு. அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. ஆப்ஷன் ஏ ஒளிச்சிதைவு இஸ் ரைட் ஆன்சர். 4 சரியான பதில்கள், 20 மதிப்பெண்கள். என்ன சார் சென்றீங்களே? ஓகே, சோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இங்கி பிங்கி பாங்கில உண்மையாவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இவ்வளவு குழப்பங்களுக்கு நடுவுலையும் தன் அறிவை மட்டும் நம்பி, ஞாபக சக்தியை நம்பி நிறைய ஸ்கோர் பண்ணிருக்காரு. சோ அடுத்த ரவுண்ட் இதை விட சுவாரஸ்யமான ஒரு ரவுண்ட். ரெடி ஃபார் டமால் டுமீல்? ஓகே, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். டமால் டுமீல்ல திரு பாண்டியராஜன் அவர்களோடு திரும்ப பேச போறோம். இது ராம்ராஜ் பனியன்ஸ் பேக் டு ஸ்கூல் பவர்ட் பை ஐடெக்ஸ் டாஸ்லர், கோ பிரசன்டட் பை சூப்பர் வாஷிங் பவுடர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Ramraj Banians Back to School powered by iTex Dazzler, co-presented by Super Washing Powder. Damal Dumil. நம்ம சொன்ன மாதிரி பசங்க உங்களுக்கு தோணுன கேள்வி எல்லாம் கேட்பாங்க, உண்மையா பதில் சொல்லணும். ரெடியா? யார் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கணும் உங்களை? ஆர்டரா இந்த பக்கம் இந்த பக்கம் இங்க இருந்து. கீழ கீழ. ஓகே, ஃபர்ஸ்ட் இவரான். நீங்க ஸ்கூல் படிக்கும்போது ஏதா ஓவரா பேசி மாட்டி இருக்கீங்களா? ஓவரா பேசி மாட்டிருக்கீங்களா? அதைத்தானே பண்றது. கிளாஸ்ல எப்ப பாரு தொண்ணு பேசிட்டே இருக்கிறது. பாத்தியார் யார் பேசுறதுன்னு சைலண்ட் ஆயிடுறது. ஒரு முறை டிக்கெட் வாங்கிட்டு வரதுக்கு பாத்தியார் பஸ் டிக்கெட்டுக்காக காசு கொடுத்தாரு. நாங்க போய் படம் பார்த்துட்டோம். சினிமா தியேட்டருக்கு அவர் காசு கொடுத்தாரு, அதுல போய் படம் பார்த்துட்டீங்க. அதுல போய் நாங்க படம் பார்த்துட்டோம். அதை வந்து கேட்கும் போது இல்ல தொலைஞ்சு போச்சு. ஆனா அதை பெருமையா வந்து பொண்ணுங்கிட்டலாம் சொல்லிட்டோம். ஓ, அந்த காசு நாங்க படம் பார்த்துட்டு அதுங்கெல்லாம் போட்டு கொடுத்துருக்கு. ஓ, அதுக்காக தான் தெரிஞ்சு கேட்கறாரு. காசு தொலைச்சிருந்தேன். இல்லை சார் தொலைஞ்சு போச்சு, நாங்கள் ஒன்று வீட்டில் இருந்து வாங்கிட்டு கொடுத்துட்றோம். இவ்வளோலாம் லாஜிக் சொன்னீங்க. எந்த தேட்டரில் எந்த படம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் படத்தில் வச்சிருப்பேன். இந்த வேணுன்னு கேரக்டரு சாவுக்கு சொல்ல போனால் அங்கே போய் படம் பார்த்தோம். பார்த்தோன்னே எங்கே போனேன் நான் கோணச்சித்தப்பா வீட்டுக்கு போய் சொல்லிட்டு அங்கே போயிட்டு டேன்னு பாக்கெட்டில் கை விட்டா எந்த தேட்டரில் முருகன் டாக்கீஸு இந்த டாக்கீஸில் டிக்கெட்லாம் எடுப்போம். அதெல்லாம் ஸ்கூலில் அனுபவிச்சுட்டு தான். அனுபவத்தில் வச்சு நெத்தியடி நெத்தியடி. ஓகே, என்னப்பா எவ்வளோ மார்க்? 2 மார்க்ஸ். ஓகே, குட். அடுத்த கேள்வி யார் கேட்க போறாங்க? பாலாஜி வரிசைப்படி தானே? பாலாஜி வரிசை பண்ணிட்டாரு. ஓகே பாலாஜி. ஓகே, எனக்கு என்னன்னா சார், நம்ம கூட நடிக்கும் போது உங்க கூட நடிக்கும் போது ஒன்னா ஹீரோயின் ஹைட்டா இருப்பாங்க, இல்லைன்னா வெயிட்டா இருப்பாங்க. இது எப்படி சமாளிப்பீங்க? அவங்க எல்லாம் ஃபீல் பண்ண இதை இவருக்கு நிகரா நம்ம நடிக்க முடியலையே, இவர் உயரத்துக்கு நம்மளால நடிக்க முடியல. அவங்க அப்படி கேட்கல சார். ஒரு தூக்குற சீன் வரலாம் உங்களுக்கு, அந்த மாதிரிலாம் எப்படி ஒரு 10 முட்டை நானே எழுதிட்டேன். கோபால ஒரு சீனு சாங் லீடு என்ன பண்ணோம், குஷ்பு மேடம் சொல்லி முடிச்சோன்னே அப்படி தூக்கி கரகரம் சுற்றணும். அப்படியே அந்த சுத்த ஷார்ட்லேயே சுற்றி வர்ற மாதிரி சொல்லிட்டேன். தூக்கும் போது என்ன வருது, ஏதாவது ரிஸ்கானா நம்ம அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். டக்குன்னு மேடம் நீங்கள் என்ன தூக்கி சுற்றுறீங்களா அப்படின்னு சுற்றுறேன்ட்டாங்க. ஒரு வாட்டி நான் கரகரகரம் சுற்றி போட்டாங்க. அதே எங்கள் அப்பா இவங்ககிட்ட சும்மா மாறிட்டு இருப்பாங்க சொல்ல எப்படி போட்டுறாங்க. ஓகே,
2 மார்க் 2 மார்க். ஆமா, என்ன பக்காவான இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிருக்காரு. 2 மார்க். சூப்பர். அடுத்த क्वेश्चन. நீங்க ஸ்கூல்ல ஹீரோவா காமெடியனா? முழு காமெடியன். நான் வந்து எந்த நேரமும் எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கணும். ஏதாவது குசும் பண்ணணும், ஏதாவது பண்ணணும், அப்படிதான். நான் ஹீரோ ஆவான்னு கனவே காணல. நான் யோசிச்சது கூட கிடையாது. ஸ்கூல்ல காமெடியன் தான், அப்புறம் சினிமால ஹீரோ ஆயிட்டார். ஓகேயா? எவ்வளவு மார்க்ஸ் கொடுக்க போறீங்க? 2 மார்க்ஸ். ஓகே ஓகே ஓகே. வள்ளல் வள்ளல். எல்லாம் உண்மையா சொல்றதுனால கொடுக்குறாங்க, இல்லைன்னா கரெக்டா சொல்லிடுவாங்க. அடுத்த கேள்வி. நான் வாங்க வாங்க வாங்க. ஸ்கூல்ல நீங்க எப்பயாச்சும் பண்ணாத தப்புக்கு உங்க திருட்டு மொழியால மாட்டிருக்கீங்களா? பண்ணாத தப்புக்கு? நான் பண்ணாத தப்புக்கு வேற வேற யாராவது தப்பு பண்ணிருப்பாங்க. நீங்க நீங்க முடிக்கிற கண்டுபிடிச்சிருக்கீங்க. மொழியை பார்த்து நீங்க தான் செஞ்சீங்களோன்னு உங்களை பிடிச்சிருக்காங்களான்னு கேக்குறாங்க. இல்லம்மா, அது மாதிரிலாம் இந்த மொழியை சினிமாவுக்கு வந்த பிறகு எல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி தான் தவிர சினிமாவுக்கு வந்ததுனால தான் கண்ணு முழிக்கிறதே தெரியுது. அதே மாதிரி நான் உயரம் கம்மின்னு சொன்னார்ல, இப்போ சினிமாவுக்கு வந்தவங்க ஒரு பேட்டி கேட்குறாங்க. சார் பார்க்க கொஞ்சம் சுமாராக தான் இருக்கீங்க, அப்படி ஒன்றும் பெருசாக தெரியல, உயரம் கூட இல்லை அப்படின்னா. அவர் சொன்ன பிறகு தான் நான் உயரம் கம்மின்னு நார்மல் தான் நினைச்சேன். அப்புறம் எந்த நம்பிக்கையில் நீங்கள் வந்தீங்க சினிமாவுக்கு? நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த நம்பிக்கை தாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. அப்புறம் இவ்வளோ ஒரு மனுஷனா இவ்வளோ உயரம் இருக்கணும், இவ்வளோ கலர் இருக்கணும், இவ்வளோ கர்லிங் முடி இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சா அது பொம்மையாக இருக்கும். அவன் மாதிரி இருக்கணும், பாண்டியராஜ மாதிரி இருக்கணும். சூப்பருங்க, எக்ஸலன்ட். ஒரு மனுஷன் அவனா தான் இருக்கான், அவ்வளவுதான். அதை வச்சு அவன் என்ன பண்ணுவோம் அது போதும். எக்ஸலன்ட். நீங்க ஸ்கூல் படிக்கும்போது யார் பேச்சை நீங்க தட்ட மாட்டீங்க? யார் பேச்சை தட்ட மாட்டீங்க? யார் பேச்சை தட்டவே மாட்டீங்கன்னு கேக்குறாங்க. கிணத்துல குதினா குதிப்பீங்க. ஏன்னா நீங்க பாட்டி சொல்லை தட்டாதவர், அதனால கேக்குது. இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெண்டா இருக்க 2 பேர், ரவி கல்யாண சுந்தரம். ரவி கல்யாண சுந்தரம். ரவி என்ன சொன்னாலும் கேட்பீங்க. ஓகே மிஸ்டர் ரவி, லெட்ஸ் வெல்கம். வாங்க சார். வணக்கம். கையில வரையில ஒரு ஏதோ டாக்குமெண்ட்லாம் வச்சிருக்கீங்க, என்னது இது? படிக்கும்போது எடுத்த போட்டோ. ஓ, படிக்கும்போதே ஸ்டார் மாதிரி எடுத்திருக்கீங்க. ஒருத்தர் ஜிப்பா, இங்க பாரு போட்டோ பாரு. ஓகே, எப்படி நீங்க 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து என்ன பண்ணுவீங்க அடிக்கடி? அடிக்கடி சினிமா போவோம். படிச்ச ஸ்கூல்ல போய் உட்காந்துப்போம் சார். படிச்ச ஸ்கூல்ல போய் உட்காந்து அங்க டிஸ்கஸ் பண்றதா எங்க வேலையே. இல்ல நான் கேக்குறது படிச்சப்ப என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். படிச்சப்பவே அதான், ஈவினிங் ஆனா திருப்பி ஸ்கூலுக்கே போடுவோம். வெளியெல்லாம் சாப்பிடலாம் போவீங்களா ஒண்ணா ஃப்ரெண்ட்ஸா? ஒழுங்கா காசு கொடுப்பீங்களா? காசு கொடுப்போம். காசு கொடுத்துவீங்க. கொடுக்கலாம் இவரை உட்கார வச்சிருந்தீங்களா? அப்படிலாம் இல்ல. அதெல்லாம் யாரோ ஒருத்தர் உட்கார வச்சிருந்தாங்க. கல்யாண சுந்தரம் காசு செலவு பண்ணி அந்த ஃப்ரெண்ட். யார் கல்யாண சுந்தரம் காசு செலவு பண்ணுவாங்க. என்ன ஹோட்டல்ல ஏதோ உட்கார வச்சிட்டாரு? நான் ஹோட்டல்ல எப்ப போனாலும் இட்லி எவ்வளவு விலை, பூரி எல்லாம் பாத்துக்குவேன். ஏன்னா நம்ம பாக்கெட்ல எவ்வளவு இருக்கோ, நாளைக்கு எதாவது ஒரு ரூபாய் இருக்கு பாக்கெட்ல. உடனே நான் விலை படிக்க போனேன். சும்மா என்ன விலை படிச்சுட்டு கம்மிடுறா அப்படின்னா 2 இட்லி முடிச்ச உடனே காஃபியா டீயான்னு கேட்டாங்க. பால் அப்படின்னாங்க. பார்த்தா 40 பைசா இட்லிக்கு, பால் ₹1.25. இந்த ஒரு வந்து பில்லு கட்டுன்னு கை கழுவு வர மாதிரி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் உட்கார மச்சான்ட்டு வீட்டுக்கு போய் அவங்க அண்ணன் வீட்டில் போய் பொய்ய சொல்லி காசு வாங்கி அந்த கூட்டு போனோம். அது வரைக்கும் ஹோட்டல்ல உட்கார்ந்தீங்க? தண்ணி குடிச்சுனே உட்கார்ந்தேன். ஏன் கேக்குறீங்க? முக்கியமான விஷயத்தை கேளுங்க. லெட்டர் முதல்ல சொன்னார் அவரு, நிறைய லெட்டர்ஸ்லாம் காதல் கடிதங்கள்லாம் நண்பர்களுக்கு எழுதி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னப்ப அப்படியே பேசுகிற ரவி கூட அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஆக்சுவலா நிறைய பேருக்கு அப்படின்னாரு. உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காரா? கல்யாணம் ஆயிடுச்சு. கொடுத்துருக்காரு. யாருக்கு கொடுத்தீங்க நீங்க அதை? அதாவது சார் கோபிநாத் சண்டே ஆனா அவன் பொண்ணுக்கெல்லாம் வரன் பார்த்துட்டு இருக்கான். இல்ல சார், இல்லைங்க, அவர் பேச்சோட பேச்சா ரவின்னாரு. இல்ல உங்களோட இத்தனை வருஷம் பழகுனாரு, அவரே சொல்லிட்டாரு நான் ரவிக்கு காதல் இருக்கிறதே எழுதி கொடுப்பேன்னு சொன்னாரு. அதான் நாங்க உங்ககிட்ட கேட்டோம். கொடுத்துருக்காரு, நீங்களும் கொடுத்தீங்க. என்ன நடந்தது என்ன நடந்தது அவரே சொல்லிட்டாரு. கிழிச்சு போட்டு துரத்தின்னு வந்து நாங்கள் ஓடி போய் அப்புறம் இவர் தான் கூப்பிட்டு சமாதானப்படுத்தேன். அந்த தெரு பசங்களாம் அடிக்க வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட பேசி சமாதானப்படுத்தி என்னை ரிலீவ் பண்ணி கூப்பிட்டு வந்தார். அண்ணே நம்ம கூப்பிட்டோன்னு பேக் டு ஸ்கூலுக்கு வந்தாரு. பேக் டு வீட்டுக்கு போலாமா இல்ல ஸ்கூலுக்கே போலாமான்னு என்ன சொல்ல போனா இந்த கேள்வி நான் கூட கேட்கல. பாலாஜி தான் சொன்னாப்ல, அண்ணா இதை கேளுங்க அப்படின்னு. நான் அப்பாவிங்க, அவர் கேட்க சொன்னாரு, நான் கேட்டேன். ஆனா லெட்டர் எழுதுனது கொடுத்தது நான், கேள்வி கேட்க சொன்னது இப்போ பதில் சொன்னது கூட நீங்க தான். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் லாட், வாழ்த்துக்கள், குட் லக். ஓகே, அந்த பொண்ணு அதுக்கப்புறம் எப்போ பார்த்தீங்களா? சரி விடுங்க, ஓகே ஓகே இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கிறது தான் வாழ்க்கையில். தடுமாறாம போங்க, ஏன் எப்பயே கால் நடக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட, அதுவும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட எப்போதுமே இருக்குதுங்கிறது இல்லை. அவங்க தான் டிரெக்டாக உங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறத பற்றி மட்டுமே நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய இந்த புதிய அடையாளங்கள் இது எல்லாத்தையும் மறந்துட்டு இயல்பாக இருக்கக்கூடிய வெரி நைஸ். அது இன்னமும் நீங்கள் இன்டாக்டாக வச்சுருக்கதா உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். அவங்க ஒரு கேள்வி இன்னும் பேலன்ஸ் இருக்குல்ல, நீங்க எப்பயாச்சும் கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்டு காசு கொடுக்காம ஓடி போயிருக்கீங்களா? இல்ல 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 இல்ல. ஸ்கூல்ல இருக்கு
ஸ்கூல்ல தான் வாத்தியாட்டே வாங்கி ஏமாத்திருக்காரு அவரு. என்ன எங்கள் ஸ்கூல் வாசலில் ஒரு மாங்காய் வடிகை இருப்பார். மாங்காவை பெத்த போட்டு மிளகாத்தூள் போட்டு கொடுப்பார் சுண்டல். அவர்கிட்ட நாக்கு ஊறும், வாங்காமல் போக முடியாது. ரொம்ப பார்த்தோன்னே ஒரு நாள் கொடுத்து நாளைக்கு கொடுப்பா அப்படின்னு ஒரு 5 பைசாக்கு. மறுநாள் வரும்போது அதை கொடுத்துருது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் ஒரு 65 பைசா கடை வச்சிட்டேன். இது பெரும் கடனாக இருக்குதுன்னு அதுக்கு அப்பவே பாருங்க காம்பவுண்ட் வால் ஏறி குச்சி ஸ்கூல் போயிருக்கு. அவருக்கு தெரியாம இவருக்கு பயந்துட்டு. நீங்க ஆமா காம்பவுண்ட் வால் என் காம்பவுண்ட் வால் சின்னதுயா. வேணும் சும்மா இவன் தான் சார் கேட்க சொல்றேன் அடிக்கடி நம்மடா. ஓகே, எவ்வளவு மார்க்? 2. ஓகே 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 வெரி குட். பரவாயில்ல, எல்லாருமே 2 கொடுத்துருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு கெஸ்ட். பொதுவாக எல்லாருக்கும் 2 கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. உண்மையான பதிலாக மட்டும் தான், மேக்ஸிமம் 1 தான் கொடுப்பாங்க. நீங்க ஏதோ 2 கொடுத்துறாங்க. ஓகே, எங்கிட்ட சில கேள்விகள் இருக்கு. ஒரு 3-4 கொஸ்டின் வச்சிருக்கேன். ஸ்ட்ரைட்டா சொல்லலாம், உங்க வாழ்க்கையிலேயே நீங்க மறக்க நினைக்கிற சம்பவம்? எங்க அம்மா அப்பா 2 பேருடைய மறைவும் மறக்க முடியல. ரொம்ப பெரிய பாரமா இருக்கு. இன்னும் இருந்து அவங்க பார்க்கறதுக்கு தான் நம்ம வாழ்றோம். போது அப்பா என்ன சினிமாவில் பார்க்கவே இல்லை. அவங்க ஒரு பல்லவன் டிரான்ஸ்போர்ட் ஓட்டுநருடைய மகனாக இருந்து ஒரு ஓட்டுநர் மகன் இயக்குனர் ஆகணும்னா அது எவ்வளோ வரணும்லாம் அவருக்கு உணர்ந்திருப்பார். அது மாதிரி அவர் க்ளோஸ்அப் கூட பார்க்கல. ஆனால் அம்மா அந்த விதத்தில் எல்லாம் பார்த்தாங்க. அம்மா வந்து சினிமாவில் பார்த்தாங்க. ரொம்ப இன்னசென்ட் அவங்க. 2 மார்க்ஸ் டைரக்டா நான் மனசுலேருந்து பேசுனீங்க. நான் உங்களுக்கு ஒரு 5 கேட்டகரி தரேன். எல்லாமே உங்களுடைய வெவ்வேறு வடிவங்கள் பரிமாணங்கள்னு வச்சுக்கலாம். அதுக்கு நீங்களே ரேங்க் பண்ணிக்கலாம், அதாவது மார்க் கொடுத்துக்கலாம். 1லேருந்து 10க்குள்ள உங்கள் மனசாட்சி பற்றி நீங்களே கொடுத்துக்கலாம். முதல் உங்களுடைய ரோலில் 1 அசிஸ்டன்ட் டைரக்டர் பாண்டியராஜன். அசிஸ்டன்ட் டைரக்டர் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 9 மார்க். 9 மார்க். பாண்டியராஜன் ஆஸ் அ டைரக்டர், ஒரு இயக்குனராக 8 மார்க். 8 மார்க். பாண்டியராஜன் ஆஸ் அ ஆக்டர், நடிகராக 4.5 மார்க். 4.5 மார்க். அதுக்குள்ளே குறைச்சிட்டீங்க? நான் ஒரு பெருசா இப்படி அப்படிலாம் பண்ணி நடிப்பு பண்ணதான் எனக்கு பதியல. ஒரு கமெடியனா, ஒரு நகைச்சுவை நடிகர் அந்த கேட்டகரியில ஒரு 7 மார்க். 7 மார்க். ஓகே. ஒரு ரைட்டரா? 10 மார்க். 10 மார்க். சூப்பர். நான் ஆக்சுவலாக அந்த ரைட்டருக்கு தான் என்ன சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கு தான் நிறையா சொல்லுவீங்கன்னு நினச்சேன். குட். டைரக்டாக 2 மார்க் சார், கிளியர். ஆனால் நடிப்புக்கு நீங்கள் 4.5 மார்க் ரொம்ப கம்மி தான். அஃப்கோர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் எதுவும் பண்ணலை, உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது ஒன்றுமோ. ஓகே, அடுத்தது டக்குன்னு போய் சொன்ன யோசிச்சிட்டிங்கன்னா மார்க் போயிடும். நடிக்கணும்னு ஆசைப்பட்ட ஹீரோயின் இவங்க கூட ஐஸ்வர்யா ராய். ஐஸ்வர்யா ராய் என்ன அதை பத்தி நமக்கு என்ன? அதை பத்தி இல்ல இவர் என்ன உயர்வா இருக்கு அப்படின்னு சொல்ல வந்தேன் சார். சிந்தனை ஹைட்டா இருக்கு உங்களுக்கு. ஆங்கிலம் உங்களுடைய ஃபேவரட் டைரக்டர்? மணிரத்னம் சார். மணிரத்னம். ஓகே. உங்களுக்கு வராத ஒரு விஷயம்? மியூசிக் டைரக்ஷன் பண்ணேன், ஆனா அது ஹிட் கொடுக்கலன்னு ஒண்ணு போட்டி வச்சிட்டேன். ஓகே, இது வராது போட்டுருக்கு அப்படின்னு. ஓகே. உங்களோட போட்டின்னு நீங்க அந்த பீக்ல இருந்த பீரியட் ஒன்று இருக்குல்ல, ஹீரோவா நடிச்சிட்டு இருந்த பீரியட், உங்களோட போட்டின்னு நீங்க யாரை நினைச்சிருக்கீங்க? டைரக்டர் பாண்டியராஜனுக்கு நடிகர் பாண்டியராஜன் தான் போட்டி. டைரக்டர் பாண்டியராஜனுக்கு நடிகர் பாண்டியராஜன் டைரக்டர் பாண்டியராஜன் தான் போட்டி. ஓகே, ரொம்ப சூசகமான ஒரு ஆன்சர் தான். பட் இதனால 1 மார்க் தான் நான் கொடுக்க முடியும். ஏன்னா இந்த லாஸ்ட் கொஸ்டின் தான் என்னுடைய ட்ரம்ப் கார்டு. ஆக்சுவலாக நீங்கள் யாரையா சொல்லுவீங்க நான் நினச்சேன். பரவாயில்ல, 1 மார்க். ஸோ இந்த ரவுண்டில் எவ்வளோ மார்க் அப்போ எடுத்துருக்காருப்பா? 20 மார்க்குங்க மொத்தமாக. அதில் 19 மார்க் எடுத்துருக்கு. சூப்பர். 90% மேலே. ஸோ டமால் டுமியில் டம் டும் டமால் டமால் அப்படின்னு வேகமாக அடிச்சு 20 மார்க்குக்கு 19 மார்க் எடுத்திருக்காரு. ஓகே, அடுத்து ஆல் இஸ் வெல்த் விளையாட ரெடி ஆகிட்டு இருக்காரு பாண்டியராஜன். அதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது ராம்ராஜ் பனியன் வழங்கும் பேக் டு ஸ்கூல் பவர்ட் பை ஐடெக்ஸ் டாஸ்ல கோ பிரசன்டட் பை சூப்பர் வாஷிங் பவுடர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Ramraj Banians Back to School powered by ITEX Dazzler co-presented by Super Washing Powder. ஆக்சுவலாக நான் முதல்ல பிரேக்குக்கு முன்னாலே பாண்டியராஜன் சார்ட்ட ஒரு விஷயம் சொன்னேன். சார் ஆல் இஸ் வெல், இந்த ரவுண்டோட பேர் நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு. கை அப்படியே எப்போனா எடுத்து ரெடியாக இருக்கார். ஓகே, 3 சேலஞ்ச் இந்த ரவுண்டில் அவருக்கு இருக்குது. சொலையா 30 மதிப்பெண்கள் அவர் பெறுவதற்கான வாய்ப்பு. எஸ்எஸ்எல்சியில் எடுத்த மார்க்கோட கூட நீங்கள் இந்த 30 எடுத்துட்டிங்கன்னா கூட பெறுவதற்கான வாய்ப்பு எங்கள் கிளாஸ் ரூம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அந்த 3 சேலஞ்ச் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் சேலஞ்ச், அடுத்த சேலஞ்ச் மேக்ஸ் சேலஞ்ச், அப்புறம் சயின்ஸ் சேலஞ்ச். ஆக்சுவலாக பெரும்பாலானவர்கள் எப்போதுமே லாங்குவேஜ் சேலஞ்சில் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுவாங்க.
பட் அவர் தமிழ் சூஸ் பண்ணியிருக்கார். அதுக்காக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிம்பிள் சார். இதில் வந்து உங்களுக்கு 16 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 16 எழுத்துக்களை வச்சுக்கிட்டு 60 செகண்டுக்குள்ளே இங்கே 10 வார்த்தைகளை நீங்கள் எழுதணும், அவ்வளவுதான். பட் ஒரு சின்ன கண்டிஷன் என்னன்னா, 20 செகண்டுக்குள்ளே 10 வார்த்தை எழுதினா தான் ஃபுல் மார்க், 10 மார்க்கும் கொடுப்போம். இல்லைன்னா அடுத்து ஒவ்வொரு 4 செகண்ட்ஸுக்கும் 1 மார்க்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். இதெல்லாம் சொல்லல படபடங்கும். ஆனால் முக்கியமான விஷயம், படபடன்னு இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் நீங்கள் இதை ரிலாக்ஸாக ஹேண்டில் பண்ணால் யூ வில் கெட் த மேக்ஸிமம் மார்க்ஸ். ரெடியா? எஸ். Language challenge. Let's begin the countdown. Ready, steady, come on. சீக்கிரம். இப்படி எழுதுனா எப்ப? சீக்கிரம். சார் அழகா எழுதணும்லாம் இல்ல, வேகமா எழுதுங்க. சீக்கிரம். சார் 35 செகண்ட் போயிடுச்சு. சீக்கிரம். ரிலாக்ஸா பண்ணுங்க, பண்ணிடலாம். சார் ஏன் சார் இதுல கையெழுத்து போட்டியா வைக்கிறோம்? அழகா எழுதணும். மீன் அழகா எழுதுறதுக்குலாம் மார்க்ல. மீன், காகம், பறவைகள் மீதும் விலங்குகள் மீதும் ரொம்ப பிரியம் நினைக்கிறேன். அது 2 மட்டும் கண்டுபிடிச்சிருங்க. டென்ஷன் ஆயிடுச்சா இல்ல கன்ஃபியூஸ் ஆயிடுச்சா? இல்ல படிப்பு இல்ல, இப்போ எழுதுற பழக்கம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஓகே. கடிதம் எழுதுற மறந்து ரொம்ப காலம். ஆமா, ஸ்கூல்ல எழுதுனது. ஆமா, அதுல இருந்து எழுதுனது. நன்றி கடிதம் எழுதுறது குறைஞ்சு போச்சு. எல்லாமே மெசேஜ் அப்படியே. அதான் நான் சொன்னேன்ல, அடுத்து வர சேலஞ்சஸ்ல இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிளாங்க் ஆன மாதிரி இருக்கும். 10வது வேற கமான் மாயின பயில பக்குங்க. இடையில பாலாஜி க்ளோஸ்அப்ல வேற வந்துட்டு போவான். அப்படியே எழுதிடாத அப்படின்னு. என்ன அவரை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாரும் மார்க் கம்மியாக எடுத்தால் தான் அவருக்கு மரியாதை. எனக்கு அப்பதான். ஆமாம், அதனால பாலாஜி அதை கெடுக்க போவார். ரிலாக்ஸ்டாக பண்ணா பண்ணிடலாம். ஓகே, அடுத்ததாக பாண்டியராஜன் அவர்கள் சந்திக்க போவது மேக்ஸ் சேலஞ்ச். பாண்டியராஜன் அவர்கள் ரெடியாக இருக்காங்க. ஆல் இஸ் வெல். ரிலாக்ஸ்டா. ரெடினா நான் கவுண்ட் டவுன் போயிடுவேன். ரெடியா? எஸ், லெட் பிகின் த கவுண்ட் டவுன். ஆன்சர் எழுதிருங்க, கரெக்டா எழுதிருங்க. ஸ்டாப். ஆக்சுவலா அவருக்கான ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான டைம் வந்து 20 செகண்ட்ஸ். பட் 40 செகண்ட்ஸ்க்குள்ள முடிச்சிருக்காரு. ஆனா ஆன்சர் சரியா? சரிதான். சரிதானா? ஷூரா? ரைட். The answer is right. 39. சூப்பர். மேக்ஸ் சேலஞ்சில் பிடிச்சிட்டார். முதல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கொஞ்சம் டென்ஷனா இருந்தார், இதுல வரல பிடிச்சிட்டார். ஸோ 40 செகண்ட்ஸ்ல நீங்க இந்த கரெக்ட் ஆன்சரை பண்ணதுனால யூ வில் கெட் 5 மார்க்ஸ். 5 மார்க். 20ல பண்ணியிருந்தா 10 பரவாயில்ல, நம்ம உள்சாலாம் வேண்டாம். அது பண்றமா இல்லையாங்கிறதா நமக்கு மேட்டர். அடுத்ததா பாண்டியராஜன் அவர்கள் ஃபேஸ் பண்ண போற சேலஞ்ச் சயின்ஸ் சேலஞ்ச். இங்க இருக்கக்கூடிய இந்த 4 ஷேப்பை வச்சு அங்க இருக்கக்கூடிய அந்த எல்லை ஃபில் பண்ண, அவ்வளவுதான். பார்க்க ஈஸியா இருக்கும், பட் செய்யறது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும். தெரியல, நாங்க பண்ணி பார்த்ததில்ல, வர்றவங்க தானே பண்றீங்க. பட் ஆனா நீங்க டெஃபினட்டா பண்ணலாம். சயின்ஸ் சேலஞ்ச். லெட் பிகின் த கவுண்ட் டவுன். ரெடி, ஸ்டெடி. வெரி குட். சூப்பர். வாங்கித்தல. சரியா ஃபார்ம் பண்ணுங்க. ஈக்குவலைஸ் பண்ணுங்க எல்லாத்தையும். ஓகே, ஈக்குவலைஸ் பண்ணுங்க கரெக்டா. சூப்பர். எல். சொன்னா இல்லையா, அடுத்தடுத்த நீங்க எப்பவுமே கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கிறீங்க. 22 செகண்ட்ஸ்ல பண்ணிருக்கீங்க. so that you will get 10 மார்க். 9 out of 10. 9 மார்க். சூப்பர். இதான்
this is the thing we have to learn. உங்களுக்கு உங்க ஸ்கூல் டேஸ்க்கு போன ஒரு ஃபீல் கிடைச்சதா இந்த கிளாஸ் ரூம்ல? அதான் எங்களுக்கு வேணும் கிடைச்சது. கண்டிப்பா கண்டிப்பா. வரும்போது ஒரு கேம் ஷோ அப்படிலாம் நினைச்சேன். பட் வந்த பிறகு இல்ல இது வந்து ஒரு 9 வயசு 8 வயசு பையனுக்கு உள்ள ஃபீலை நம்ம உள்ள இன்ஜெக்ட் பண்றாங்க. அது வந்துச்சு எனக்கு. நீங்க எவ்வளவு மார்க்னு தெரிஞ்சுக்கணுமா? சார் பின்னிட்டீங்க சார். பாண்டியராஜன் அவர்கள் அவர் எஸ்எஸ்எல்சில சொன்னாரு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு. இங்கேயும் அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். டோட்டலா 65 மார்க் எடுத்திருக்கீங்க. சூப்பர் சார். தேங்க்யூ சார்.